வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேஷன் புக். நான் ஜெயா. இன்றைக்கி நம்ம ஒரு அழகான குர்த்தி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இந்த வீடியோவில். இதுக்கு நான் 3 மீட்டர் காட்டன் துணி எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணிடலாம். துணியை இதை மாதிரி 4ஆக மடித்து போட்டுட்டு நம்ம மடிப்பு பகுதியிலேருந்து மார்க் பண்ணுறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே டைமில் கட் பண்ண போகிறோம். இதை மாதிரி டாப் எட்ஜில் 1/2 இன்ச் விட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈவனாக வரைஞ்சிக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். நம்மளோட ஷோல்டர் டிவைடட் பை 2. அடுத்தது நெக்கோட வித் மார்க் பண்ணுறேன் 3 இன்ச்சு. இப்போ நம்ம ஷோல்டர்கிட்டேருந்து 1/2 இன்ச் கீழே தள்ளி நான் ஷோல்டர் ஸ்லோப்பு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் டெப்த்து நான் 6.5 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ லைன்ஸ் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ டாப்லேருந்து நம்ம செஸ்ட் லைனும் வெயிஸ்ட் லைனையும் மார்க் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த செஸ்ட் லைனில் செஸ்ட்டோட வித்தை நான் மார்க் பண்ணுறேன். நம்மளோட செஸ்ட்டோட சுற்றளவை 4ஆல் வகுத்து நான் மார்க் பண்ணுறேன். அடுத்தது இந்த வேஸ்ட் லைனில் நம்ம இடுப்போட சுற்றளவு 4ஆல் வகுத்து நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஒரு லைன் ஜாயின் பண்ணிவிடுங்க. நான் இப்போ பேக் ஆர்ம் ஹோல் கர்வை நான் வரைகிறேன். இப்போ மடிப்பு பகுதியிலேருந்து வேஸ்ட் லைனில் 3.5 இன்ச்சஸ் தள்ளி நான் மார்க் பண்ணுறேன். 1.5 இன்ச்சஸ் நான் சீம் அலோன்ஸ் விட்டு இதை மாதிரி லைன் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்குக்காக 3 இன்ச்சஸ் ரவுண்ட் நெக் மார்க் பண்ணுறேன். பேக் நெக்குக்காக நான் 1 இன்ச் விட்டு ரவுண்ட் ஷேப்பில் இது மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வை நான் வரைகிறேன். பேசிக் பாடிஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்ற வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். பேக் நெக் கட் பண்ணிட்டேன். இப்போ பேக் ஆர்ம் ஹோல் கர்வை நான் கட் பண்ணுறேன். இப்போ சைடில் கட் பண்ணுறேன். இப்போ நம்ம வேஸ்ட் லைனில் ஏற்கனவே 3.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த மார்க் பண்ண பாயிண்ட் வரைக்கும் நம்ம வேஸ்ட் லைனில் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கர்ட் பகுதியை நம்ம கேதர் பண்ணிக்க போகிறோம். இப்படி இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வும் ஃப்ரண்ட் நெக்கையும் கட் பண்ணிடலாம். நம்ம கேதர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் நெக்கை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணி ஃப்ரண்ட் நெக்கை நான் ரெடி பண்ண போகிறேன். பேண்ட் கிளாத்லேருந்து 5 இன்ச் வித்து 13 இன்ச் லென்த் உள்ள ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். எடுத்து அதில் நான் லேஸும் இதை மாதிரி ஒரு பயஸ் டேப்பும் நான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இது ஜெய்ப்பூர் சாஃப்ட் காட்டன் ஃபேப்ரிக்கு. இந்த ஃபேப்ரிக் நான் எங்கே வாங்கினேன்ற வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்கு மேலே நான் 1 இன்ச் பயஸ் டேப் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நான் பேட்ச் ரெடி பண்ணிட்டேன். இதை நெக்கோடு வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அந்த பேட்சில் 3 இன்ச் டெப்த் வச்சு நான் இதை மாதிரி நான் கேன்வஸ் வச்சு அயன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம ஃபேப்ரிக்கில் ராங் சைடில் வச்சு நம்ம அந்த நெக் லைனில் ஸ்டிச் பண்ணி முன் பக்கமாக திருப்பி நம்ம தைக்க போகிறோம் அந்த பேட்சை. பேட்ச் தைச்சிட்ட பிறகு 1.5 இன்ச் பயஸ் டேப் வச்சு நம்ம நெக் லைனையும் பைண்ட் பண்ணிடலாம். பயஸ் டேப் வச்சு எப்படி பைண்ட் பண்ணுறதுன்ற வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்கர்ட் பகுதியில் இருக்கிற இந்த சைட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிடலாம். நம்ம 4 சைட்லேயும் இது மாதிரி கேதர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கான்ட்ராஸ்ட் துணி வச்சு தைக்க போகிறோம். பேண்ட்டோட கிளாத் தான் எடுத்துருக்கிறேன் நான். இப்போ 4 சைடையும் கேதர் பண்ணிவிட்டு இது மாதிரி 2 இன்ச் வித்து உள்ள இது மாதிரி டேப்பை நம்ம மேல் பகுதி பாடி பார்ட்டையும் ஸ்கர்ட் பகுதியும் இணைக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். 4 பீஸ் மொத்தம் எடுத்துருக்கிறேன். இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாடி பார்ட்டையும் இந்த கேதர் பண்ணி வச்ச ஸ்கர்ட் பார்ட்டையும் சேர்த்து வைக்கிற மாதிரி நம்ம இணைக்க போகிறோம் இந்த டேப் வச்சு. ஸ்கர்ட் பகுதியிலேருந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ அந்த ஸ்கர்ட் பகுதியும் இந்த பாடி பார்ட்டையும் நம்ம இந்த டேப் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை மாதிரி 4 சைடையும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம்.
குர்த்தியோட ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. பேக் சைடும் நெக் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ்ஸ் கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்ம் ஹோலை மெஷர் பண்ணிக்கலாம். சீம் அலோவன்ஸ் இல்லாமல் 8 இன்ச் என்னோட ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட். ஸ்லீவை 4 மடித்து மடிப்பு பகுதியிலேருந்து நான் 8 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஆர்ம் ஹோல் டெப்த்து 3.5 இன்ச்சஸ் டாப்லேருந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட லென்த்து 12 இன்ச்சஸ் நான் வச்சுருக்கிறேன். இது ஆமோட சுற்றளவு. நம்மளோட ஆமோட சுற்றளவு 2ஆல் வகுத்து நான் மார்க் பண்ணுறேன். இப்போ லைன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நான் பேக் ஆர்ம் ஹோல் கர்வ் நான் வரைகிறேன். சீம் அலோவன்ஸு 1.5 இன்ச் நான் கொடுக்குறேன். பேசிக் ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி ரெடி பண்ணுறதுன்ற வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வையும் நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ நான் பேக் ஆர்ம் ஹோல் கர்வை மட்டும் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணிக்கிற மாதிரி 2 ஸ்லீவையும் வச்சுக்கணும். இப்போ நாம் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வை வரைஞ்சிருந்ததை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவுக்கு பெல் கட் பண்ணலாம். இதை மாதிரி க்ராஸாக 4ஆக மடிச்சுக்குங்க. இப்போ நம்ம அந்த ஸ்லீவை வச்சு இந்த பாட்டமோட எட்ஜை நம்ம மெஷர் பண்ணி அங்கே ஒரு சின்ன கர்வ் மாதிரி வரைய போகிறேன். அந்த எட்ஜ்லேருந்து 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிறேன். இப்போ அந்த கர்வ்லேருந்து கீழ் நோக்கி 6 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு கர்வ் வரைஞ்சிட்டு நம்ம இப்போ இந்த பெல்லை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்லீவோட பெல்லு வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பெல்ஸை நம்ம ஸ்லீவோட வச்சு தைச்சிடலாம். இப்போ பெல்லை நான் ஸ்லீவோட வச்சு தைச்சிட்ருக்கிறேன். பெல்லை தைச்சிட்ட பிறகு நம்ம பெல்லோட பாட்டம் எட்ஜை நம்ம மடித்து தைக்கணும். அது கர்வாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து தைக்க போகிறேன். இதை மாதிரி ஒரே ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். 1/4 இன்ச் இது மாதிரி மடித்து தைச்சிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். இது மாதிரி கர்வ் எட்ஜாக இருந்தால் இதை மாதிரி தைச்சா ஈவனாக வரும். இப்போ பெல்லோட பாட்டம் எட்ஜை மடித்து தைச்சாச்சு. இப்போ ஸ்லீவ்ஸை வந்து நம்ம பாடியோடு வச்சு சேர்த்து தைச்சிடலாம். இப்போ நம்ம குர்த்தியோட ரைட் சைடு இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸ்லீவோட ராங் சைடு வெளியில் தெரிகிற மாதிரி இப்படி ஷோல்டரில் வச்சு பின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவை வந்துட்டு குர்த்தியோடு சேர்த்து வச்சு தைச்சிடலாம். இப்போ நான் 2 ஸ்லீவையும் வச்சு தைச்சிட்டேன். இப்போ நம்ம சைடை வந்துட்டு ஸ்டிச் பண்ணியாச்சுன்னா நம்மளோட குர்த்தி ரெடி ஆகிடும். சைடை தைச்சிட்டு நம்ம குர்த்தியோட பாட்டம் எட்ஜையும் இதை மாதிரி 2 மடிப்பு மடித்து தைச்சிடலாம். இப்போ நம்ம குர்த்தி கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் மஸ்டர்ட் கலர் பிளாசோ பேண்ட்டு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.